அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி சவுதி அரேபியாவில் ரொம்பவே ஃபேமஸான அல்பேக் ஸ்டைலில் நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் செய்ய போகிறோம். அது ஒன்றுன்னா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ கோழி தோலோடு வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு பெரிய பெரிய பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பவுட்ரு 1 டீஸ்பூன், பூண்டு பவுட்ரு 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்புத்தூள், எலுமிச்சம்பழம் பாதி நம்ம பிழிஞ்சு இந்த மசாலாவெல்லாம் பெரட்டி அப்படியே 6 மணி நேரம் ஊற விட்டுடலாம். இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்ய போகிறோம். அதுக்கு உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு தண்ணியில் நல்லா வேக வச்சுக்கணும். இப்போது உருளைக்கிழங்கு ஹாஃப் பாயிலாக வெந்தால் போதும். நான் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேருந்து எடுத்து உடனடியாக அதில் போட்டுடணும். போட்டுட்டு அந்த ஐஸ் வாட்டரில் கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் எடுத்து தொடச்சிட்டு நீல நீல பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு ஆறிட்டுருக்க நேரத்தில் மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/4 டீஸ்பூன் கலர் பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 சிட்டிகை உப்பு, 1 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸு, ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிரஞ்சுக்குள்ளே இதை மசாலாவை போட போகிறோம். நார்மலாக உள்ள சிரஞ்சு நான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீடில் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் சிரஞ்சில் இந்த மாதிரி மசாலா நிரப்பிட்டேன். ஸ்கின்னை கொஞ்சம் நவுத்தி விட்டுட்டு சிக்கன் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். அப்படி உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளார போயிடும். இந்த மாதிரி நீங்கள் தேவைப்படுற இடத்துல 4-5 இடத்துல நீங்கள் செலுத்திக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி மசாலா செலுத்திட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வச்சிடலாம். கேஎஃப்சி ஹெர்ஃபின்னு பல பேரில் ஃப்ரைடு சிக்கன் இருந்தாலும் அல்பேக்கில் மட்டும்தான் இந்த மாதிரி மசாலா உள்ளார சேர்ப்பாங்க. இது நம்ம வறுத்து முடித்ததுக்கப்புறம் சாப்பிடும்போது உள்ளார அந்த மசாலா டேஸ்ட்டோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம என்ன தான் சூப்பராக செஞ்சாலும் அப்படியே அல்பேக் மாதிரி இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓரளவு நெருக்கமான டேஸ்ட்டு நம்ம இதில் கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கலர் பவுட்ரு அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செலுத்திட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடுங்க. ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்க இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஓரளவு முருகலாக வந்ததுக்கப்புறம் நான் இதை எடுத்துக்க போகிறேன். இதை விட முருகலாக வேணும்னா 2 முறை நீங்கள் வறுக்கணும். இதை எடுத்துகிட்டு மறுபடியும் இதை போட்டு வறுத்திங்கன்னா இன்னும் முருகலாக இருக்கும். எனக்கு இந்தளவு போதும். நான் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே மசாலா ரெடி பண்ணிவிடுவோம் நம்ம கோட் பண்ணுறதுக்கு. அதுக்கு 1/2 கப்பு மைதா மாவு, 1/4 கப்பு சோள மாவு எடுத்திருக்கேன். நார்மலாக கடையில் கிடைக்கிற சோடா நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். தண்ணிக்கு பதிலாக சோடா யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு முட்டை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம். கட்டி இல்லாமல் இதை நல்லா கரைச்சிட்டு இதில் டிப் பண்ணி மேலே கோட் பண்ணுறதுக்கு உள்ள பவுட்ரு நம்ம ரெடி பண்ண போகிறோம்.
அதுக்கு 1 கப்பு மைதா எடுத்திருக்கேன், 1 கப்பு சோள மாவு, இஞ்சி தூள் 1 ஸ்பூனு, பூண்டு தூள் 1 ஸ்பூனு, வெங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பட்டை பொடி பண்ணி வச்சது 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கரைச்சி வச்ச மாவில் சிக்கனை போட்டு டிப் பண்ணிவிட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி டிப் பண்ணிவிட்டு மாவில் போட்டு பெரட்டி எடுக்க போகிறோம். நான் ஒரு கோட்டிங் தான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா 2 கோட்டிங் கூட கொடுத்துக்கலாம். ஆனால் இந்த சிக்கன் வந்து ஒரு கோட்டிங்கோடு தான் இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் பெரட்டி எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு வறுத்த எண்ணெயில் நம்ம இந்த சிக்கனை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 3 பீசஸ் மட்டும் நான் போட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். அப்போ தான் நல்லா உள்ளரெல்லாம் வெந்து ஈவனாக குக் ஆகும். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். கொஞ்ச நேரம் மறுபடியும் மூடி வச்சோன்னா நல்லா மொறுமொறுப்பாக வந்துருச்சு. எடுத்துட வேண்டியதான். பெரிய பாத்திரத்தில் வச்சு நம்ம விறகடுப்பில் செய்யும் போது டெம்பரேச்சர் லெவலே வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நம்ம மூடி எதுவும் போட்டு வேக வைக்க தேவையில்லை. இது நம்ம கேஸ் ஸ்டவ்வாக இருக்கிறதுனால நம்ம மூடி போட்டு வேக வச்சா தான் ஈவனாக உள்ளெல்லாம் குக் ஆகிட்டு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இதை எடுத்துகிட்டு இதே மாதிரி நான் எல்லா பீசஸையும் வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ எப்படி மொறுமொறுப்பாக வந்திருக்கு பாருங்கள். சிக்கன் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அதோட கார்லிக் மயோனைஸ், ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ், குபூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. இந்த சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துடலாம். ரொம்ப சூடாக இருக்குது, கையால் ஹோல்ட் பண்ண முடியல, ரொம்ப டெண்டராகவும் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட் பேட்ச் வறுத்தோம்ல அந்த சிக்கனை செக் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், நம்ம இன்ஜெக்ட் பண்ண மசாலா உள்ளார எப்படி இருக்குன்னு. இவ்வளோ சூப்பரான அரேபியன் ரெசிபிக்கு மாடியில் பாலைவன கேம்ப் மாதிரி ஒரு செட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அங்கே தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். சிக்கன், குபூஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே நல்லா வந்திருந்தது. குபூஸோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.